சோரியாசிஸ் வந்துருச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இங்கே கிட்ட வாங்க. நான் ஒரு சில சித்த மருந்துகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இது படித்த பட்டதாரி மருத்துவம்னா உங்கள் அருகில் இருக்கிற சித்தா டாக்டருக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைனா பாரம்பரிய வைத்தியர்கள்கிட்ட கம்பல்சரி கிடைக்கும். அது என்னென்ன மருந்துகள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடு சேர்த்து உங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை கண்டிப்பாக மாற்றுங்க. உங்களுடைய உணவில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள பொருள்களை எடுங்க. அதே மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னாக்க மூலிகை சோப்பு போட்டு குளிங்க, சீக்கா போட்டு குளிங்க. உங்களுடைய ஆடைகளை தினமும் சுடுதண்ணியில் துவைச்சி தனியாக உணர்த்துங்க. அதே மாதிரி உங்களுடைய பெட்டை வந்து நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்ச நாள் அந்த வாழ்வியல் முறை, உணவியல் முறையை மாற்றினீங்கன்னாவே உங்களுடைய அந்த சோரியாசிஸ் பிரச்சனை முற்றிலுமாக குணமாயிடும். முக்கியமாக ரத்தம் க்ளீன் ஆகுனா சோரியாசிஸ் நோய் மட்டும் இல்லை, எல்லா நோயும் குணமாயிடுங்க. ரத்தம் கெட்டு போனால் நோய், ரத்தம் தூய்மையாக இருந்தால் நோய் இல்லை, அவ்வளோதாங்க. சரி, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் வாங்க, இங்கே ஒவ்வொரு மருந்தை காமிக்கிறேன். நண்பர்களே, இங்கே இருக்கிறது தான் ஜீவ குளிகை. இதை தயாரிச்சவர் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய எங்களுடைய குருநாதர் சின்னாலப்பட்டி சித்த வைத்தியர் சிவமுருகேசன் ஐயா, சித்தர்களின் அடியான். இந்த ஜீவ குளிகை எதுக்கு அப்படின்னா, வாதம் பித்தம் சிலோத்தமம் அப்படின்றத நாடில் பார்த்து கண்டுபிடிப்பாங்க சித்த மருத்துவத்தில் பேஷண்ட்டை. ஒவ்வொரு நோயாளிக்கும் வாதம் உடம்பா, பித்த உடம்பா, சிலோத்தம் உடம்பான்னு பார்த்து இந்த ஜீவ குளிகையை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். இது எதுனா, இது குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு. குடலை சுத்தம் பண்ணி பல வருஷம் இருக்கும். அதனால் கல்குடல் உள்ளவங்க 3 டேப்லெட் வரையும் எடுக்கலாம், 25 வயசுக்கு மேலே இருந்தால். சரிங்களா? அதே மாதிரி பூக்குடல்னா 2 டேப்லெட் எடுக்கலாம். மொத்தம் ஒரு 4 டேப்லெட் கொடுப்பாங்க. அவங்க உடல் வாக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து நம்ம முதல் குடலை சுத்தம் பண்ணணும். சொல்லப்போனால் பேதிக்கு சாப்பிட்ணும். பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. இது பூச்சி மருந்து இல்லை, இது வாதம் பித்தம் சிலோத்தமத்தை வந்து சிறைநிலைப்படுத்தக்கூடிய, உடலுக்கு இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து. இது சாப்பிடும்போது L4 L5ல வாய்வுனால் ஏற்பட்ட பிடிப்பாக இருந்தால், வலியாக இருந்தால் கூட அந்த வலி போகும். சரி, இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் கொடுப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நைட்டு. இப்போது இதுதான் டம்ளர்னு வைங்களேன். இப்போ நான் ஊற்றுறது தண்ணி, ஆனால் நீங்கள் தண்ணியை எடுத்துக்க வேண்டாம். பால் இங்கே ஒரிஜினல் பால் இல்லை, அதனால் தண்ணியை காமிக்கிறேன். இப்போ ஊற்றுறது பால். இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றுறோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது நினச்சிக்கோங்க, இது பால்னு நினச்சிக்கோங்க. இந்த பாலில் சோரியாசிஸ் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா ஒரு சொட்டு போதும். ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குன்னா 2 சொட்டு. இங்கே பாருங்கள், இப்படி 1 2, அதிகபட்சம் சிவியராக இருக்குன்னா 2 சொட்டு. சாப்பிட்ட பின்னாடி நைட்டு மட்டும். இதை என்ன பண்ணணும், இப்படி ஸ்பூன் போட்டு கலக்கக்கூடாது. சரிங்களா? இந்த டம்ளரில் ஓரம் இந்த மருந்து ஒட்டாமல், இது குரு மருந்து ஒட்டாமல் அப்படியே குடிச்சிக்கணும். இந்த மருந்துகள் இதில் ஒட்டக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை இப்படி எடுத்து, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்து இப்படி போட்டு இதில் ஒரு சொட்டை விட்டு சாப்பிட்ட பின்னாடி நைட்டு அந்த நாட்டு சர்க்கரையை எடுத்து சாப்பிட்ட பின்னாடி வாயில் போட்டு அந்த மருந்தோடு சப்பி சாப்பிட்றணும். இது 2 வழிமுறை இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த ஸ்கின் ஆயில். இதில் நிறைய மூலிகைகள் இருக்குது. சரிங்களா? ஆடு திண்டப்பாலை, அதுக்கப்புறம் வெப்பாலை பூவு, அப்புறமா குப்பமேனி, இது மாதிரி நிறைய தோல் நோயை சரி பண்ணக்கூடிய மூலிகைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இந்த நல்லெண்ணெய் ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவும். 7 அடுக்கால் ஆனது தோல். உடல்லே பெரிய உறுப்பு தோல் தான். அதனால் இது என்ன செய்யணும்னா, ஸ்கின்னுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற கழிவுகளில் வெளியேற்றே இருக்கும். அப்போ சோரியாசிஸ்க்கு மேல் பூச்சிக்கு இந்த ஆயில் பயன்படுத்தலாம். அது திரும்ப சொல்கிறேன், ஒரு சொட்டு போதுமானது. ரொம்ப சிவியராக இருக்குன்னா நைட் 2 சொட்டாக எடுத்தால் ஓகே தான். இது ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். அப்படி உஷ்ணம் ஆகுது அப்படின்னு சொன்னால், இதுதான் குங்குளிய வெண்ணெய். பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி, கீழே தண்ணி இருக்குது. இது ஃபுல்லாக தண்ணி தான். இது மேலே பார்த்தீங்கன்னாக்க வெண்ணெய் இருக்குது. தெரியுது இல்லைங்களா? இது வெண்ணெய். இந்த வெண்ணெய் என்ன பண்ணணும், கால் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ணும். இப்படி எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு. அதாவது இந்த மருந்தை சாப்பிடும்போது உடல் உஷ்ணமாச்சுன்னா, உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு கால் 1 ஸ்பூன், மதியம் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும். இது தாங்க சாப்பிடும் வழிமுறை. சரி, இதை சாப்பிடும்போது என்ன பற்றியும் இருக்கணும். கருவாடு, கத்திரிக்காய், மீன் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத தினவான பொருள்.
அகத்திக்கீரை, பாவக்காய் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நிறைய என்ன எடுக்கலாம்? நிறைய நீர்க்காய்கறிகள், நார்க்காய்கறிகள் எடுக்கலாம். கோவக்காய் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பாரம்பரிய அரிசியில் கருங்குருவை அரிசி ரொம்ப நல்லா கேட்கும். அதுக்கப்புறம் பூங்கார் அரிசி கேட்கும், சிவன் சம்பா அரிசி கேட்கும். இது மாதிரி பாரம்பரிய அரிசிகள் நல்லா கேட்கும். இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். கஞ்சி குடிக்கலாம், பழங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ஏற்படுற மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ நாள் மாற்றம் இருக்கும்? 15 நாள் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ரொம்ப தினவாக இருக்குது, கீறி 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 ரத்தமே வருது, தினவாக இருக்குது அப்படின்னா தினவெல்லாம் அடங்கிடும். இப்படி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து தான் இந்த சோரேசிஸ்க்கான கிட்டு. இதோடு சேர்த்து கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இந்த மருந்தோடு சேர்த்து தேவைப்பட்டால் உங்களுக்கு இரவில் இந்த மலச்சிக்கல் இல்லாமல் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறதுக்கான மருந்துகளையும், அதே மாதிரி ரத்தம் சுத்தமாகறதுக்கு அர்க்குமுண்டி அது போல உள்ள டானிக்குகளையும், டானிக்குனாக்க கஷாயங்களையும் பரிந்துரை செய்யலாம். இதோட சேர்த்து நான் சொன்ன இயற்கையான உணவுகள், காய்கறிகள் நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சோரேசிஸ் மிக அற்புதமாக குணமாகிறதையும், தோல் நோய் மிக அற்புதமாக குணமாகிறதையும் கண்கூட பார்க்கலாம். சரி, ரத்தம் தூய்மையாகனா என்ன செய்யணும் அப்படின்னா வெண்பூசணி சாறு குடிக்கணும். அடுத்தது வாழைக்காய். ஈவினிங் டைமில் ஒரு பீஸ் வாழைக்காய் இல்லை 2 பீஸ் வாழைக்காய் வெள்ளரிக்காய் வெட்டி அதை கடிச்சு மென்று சாப்பிடலாம். இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரத்தமும் தூய்மையாகும். அதே மாதிரி உடல்ல இருக்கிற அந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். என்னங்க புரிஞ்சுங்களா? அதனால உங்களுக்கும் தோல் நோய் இருக்கா, சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான மருந்துகள். ஒவ்வொரு மருந்துகளையும் நீங்களே வீடியோவில் பார்த்து சுயமா போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்லயோ ஒரு நாட்டு மருந்துகள்ல வாங்கி சுயமா செல்ஃபா யூஸ் பண்ணிட வேண்டாம். இதெல்லாம் பாரம்பரிய சித்த வைத்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான மாமருந்துகள். அவருடைய ஆலோசனைப்படி இல்லைன்னா அருகில் இருக்கிற சித்தா டாக்டர் ஆலோசனைப்படி நீங்க எடுக்கிறது அற்புதமான பலனை அளிக்கும். நான் சொன்ன இயற்கையான உணவுகள் நீங்க தாராளமா எடுக்கலாம். இது உணவுகள் தான். இது மூலமா பாத்தீங்கன்னாக்க உங்கள் ரத்தம் தூய்மையாகும், உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறும், ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். சரிங்களா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நோய் நொடியெல்லாம் இருங்க. முக்கியமா சோரியாசிஸ் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க, தோல் நோய் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க, ரத்தத்துல IgE அதிகமா இருந்து அலர்ஜியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.